பிரைஸ் காட். சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியது, நான் சகாயம் பெற்றேன். இந்த வசனம் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளால முடியாத நேரத்தில் தேவன் நம்ம பலனா இருக்காரு. நாம் சில நேரம் ஒரு பிரச்சனையை பார்த்து இதை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல அப்படின்னு நினைப்போம். அந்த நேரத்தில் நம்முடைய பலனை மட்டும் நம்பாம கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் தான் எனக்கு பலன்னு நம்ம நம்பணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் எஸ்தர். எஸ்தர் ஒரு பெரிய பொறுப்பை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. ராஜாவிடம் அழைக்காமலே போனா தண்டனை கிடைக்குங்கிறது எஸ்தருக்கு தெரியும். ஆனாலும் தன் மக்களுக்காக ராஜாவிடம் போக வேண்டியதா இருந்துச்சு. எஸ்தருக்கு நல்ல பயம் இருந்திருக்கும். ஆனாலும் அவ பயத்துக்கு அடிமையாகாம ஜெபத்தோடும் தைரியத்தோடும் அந்த காரியத்தை எதிர்கொண்டாள். தேவன் எஸ்தருக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் கொடுத்து எஸ்தர் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகள் நம்ம பயமுறுத்தலாம். ஆனா நம்ம அதை கண்டு பயந்து போகவே கூடாது. தேவன் நம்ம கூட இருக்காருங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். அவர் நம்மை தாங்குவார், பாதுகாப்பார், சரியான நேரத்துல சரியான வழியையும் நமக்கு காட்டுவார். அதனால பிரச்சனை வந்ததும் என்னால முடியாது அப்படின்னு நம்ம சொல்லாம கர்த்தர் என் பலனா இருக்கிறாரு, கர்த்தர் என் கேடகமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயத்துல அவரை நம்பணும். எப்போ நம்ம அப்படி நம்புறோமோ அவரால் நமக்கு நல்ல ஒரு சகாயம் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம சகாயத்தை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.